வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 5 verse 7 to 10. ஸோ சங்கீதம் 5வது அதிகாரம் அதில் 7லேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டேவிட் அகெயின் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு? துர்மாக்கனோட ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அது துர்மாக்கனில் என்ன பண்ணுறாரு? பெருமையுடையனும் தாழ்மையுடையனும் வச்சு ஒரு கம்பேரிசன் போடுறார். என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவரோட பிரசன்னத்தோ ஐ வாக் இன் காட்ஸ் வே ஒன்லி தேங்க்ஸ் டு காட்ஸ் மர்சி. ஸோ ஆண்டவரோட வீட்டுக்கு உள்ள, அதாவது ஆண்டவரோட வழியில் நடக்கிறது அவர் ஆண்டவர் கிருபையினால் மட்டுமே நடக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அவர் தாழ்மையில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, உங்கள் வீட்டில் உங்கள் வழியில் நடக்கிற எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ், எனக்கு கொஞ்சம் வழி காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் தாங்க எதிரிங்க கிட்டேருந்து சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறார்? இதுலேருந்து டேவிட் அகெயின் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் மேலே இருக்க ஒரு டிபெண்டன்ஸ், ஆண்டவர் மேலே ஒரு சப்போர்ட், ஆண்டவர் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்ற அந்த தாங்குதல், அந்த தாழ்மையை அவர் காட்டுறார். ஸோ ஷோயிங் த dependence on God, that he cannot do anything without God. He cannot do anything without God's presence. He cannot do anything without God's mercy. So that is இதுதான் இந்த செக்ஷனில் அவர் சொல்கிறார். ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 8. ஸோ Psalms chapter 5 verse 8 it says, lead me O Lord in your righteousness because of my enemies, make your way straight before my face. அப்படி சொல்கிறேன். lead me O Lord in your righteousness because of my enemies, make your way straight before my face. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிறது என்னன்னா, டேக்க வேணும்னா, ஆண்டவரோட கிருபை நம்மளுக்கு டோரை திறக்கும், அவரோட ரைச்சஸ்னஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும்? வழி காட்டும். அதாவது காட்ஸ் mercy opens the door but his righteousness shows the way. ஸோ இது இன்னும் சிம்பிளாக பார்க்கணுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹை செக்யூரிட்டி பில்டிங், நார்மலாக ஒரு ஹை செக்யூரிட்டி பில்டிங்னா ஒரு பேங்க்கோட வால்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்கோட கீ ஆஃபீஸ் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ண மாட்டாங்க, நார்மலாக நம்மள மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கெலாம் ஆத்தரைசேஷன் வேணும், நிறைய பேர்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும்னா அந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் பார்க்கவே விடுவாங்க, லெட் அலோன் வாக். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஹை லெவல் செக்யூரிட்டியான இடத்துல, in a place with high level security, with high level clearance தேவையான இடத்துல they are granting you access. அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆக்சஸ் தராங்க. அப்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அகெயின் we will feel so lucky இல்லை? ஏன்னா அந்த மாதிரி இடத்த கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்னது, இங்கே ஆண்டவரோட ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸ், அண்ட் நாட் ஜஸ்ட் அலோன் காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஆண்டவர் பிரசனத்தில் இருக்கிறத மீறி அவர் வழியில் நடக்கிறதே என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் நம்மளுக்கு கொடுக்குற கிருபையால் தான் அங்கே இருக்கவே நம்மளால் முடியும். லைக் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் mercy and grace that first of all we are in his presence alone. ஸோ அந்த ஹை லெவல் செக்யூரிட்டி பில்டிங்குள்ளே போகிறேன்னு சொன்னால, அந்த பில்டிங் ஆண்டவரோட பிரசன்னம்னு வச்சுக்கோங்க, காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஸோ அதுக்குள்ளே அனுமதி கொடுக்குறதே யார்? நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்குறது இல்லை, ஆண்டவரே அவர் இறக்கத்தில், அவர் கிருபையில் என்ன தர்றாரு? நம்மளுக்கு பெர்மிஷன் தராரு உள்ளே வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரூம்குள்ளே போயிட்டோம், அதாவது ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டோம். அதுக்கடுத்து ஆஃப்டர் வி ஆர் இன்சைட் தட் பில்டிங், நம்மளுக்கு வழி தெரியாதுல்ல, ஏன்னா எங்கே போனான்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? மேப்பு தேடுவோம், இல்லைன்னா மார்க்கர்ஸ் தேடுவோம். ஓகே, இங்கே போகணும். அதே மாதிரி தான் அகெயின் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கும். when we are in God's presence we need him to guide us. அவரோட கிருபை, அவரோட தயவு இல்லாமல், without his righteousness it will be very difficult for us to walk in faith. விசுவாசத்தில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் பிரசன்னத்தில் வந்துட்டோமே போதாது, அதுக்குள்ளே நடக்கிறதுக்கு அகெயின் யார் தேவை? ஆண்டவரோட கைடன்ஸ், ஆண்டவரோட டிபெண்டன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால முடியாது. ஸோ அதே தான் டேவிட் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருங்க, தாழ்மை, இஸ் ஹம்பிளிங் himself and saying without you I cannot do anything. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியாது. ஃபஸ்ட் அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கே ஆண்டவரோட கிருபையால் தான் போகிறோம். அதுக்கடுத்து அந்த பில்டிங்குள்ளே வழி தேடி கரெக்டான வழியில் போகிறதுக்கும் யாரால தான் முடியும்? யாரை ஹெல்ப் பண்ணால் தான் முடியும்? ஆண்டவர் ஹெல்ப் பண்ணால் தான் முடியும். ஸோ திஸ் ஹைலைட்ஸ் த எக்ஸ்ட்ரீம் ஹியூமிலிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆஃப் டேவிட் ஆன் காட், விச் இஸ் அ ரிமைண்டர் ஃபார் அஸ். ஸோ தாவீது இங்கே என்ன நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, முதல்ல அந்த தாழ்மை உள்ள அந்த தன்மையும் ரிமைண்ட் பண்ணுறாரு. அடுத்து ஆண்டவர் இல்லாமல் என்னால் எதுவும் முடியாதுன்ற அந்த ஒரு ஞானத்தை காட்டுறார். ஸோ இஸ் ஷோயிங் இஸ் ஹியூமிலிட்டி அண்ட் இஸ் ஷோயிங் இஸ் டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஸோ என்ன பண்ணலாம்?
அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தது தான் ஒரு ரிமைண்டர். மார்னிங் வந்து ப்ரேயர் வந்து ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். உங்கள் கைடன்ஸ் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது என்று தொடங்குங்க அந்த ப்ரே. டெய்லி ஆரம்பிக்கும் போது எல்லா மார்னிங்கும் லார்ட் உங்கள் கைடன்ஸ் இல்லாமல், விதவுட் யோர் கைடன்ஸ், விதவுட் யூ, விதவுட் யோர் மர்சி, விதவுட் யோர் கிரேஸ் ஐ கேனாட் டூ எனிதிங். ஸோ அந்த ஒரு ப்ரேயரை நீங்கள் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. Thank you.